Taste the Daily. சென்னையில் அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி கழக கள ஆய்வுக் குழுவினரின் ஆய்வுப் பணி நடைபெறும் என இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவின் கிளை, வார்டு, வட்டக் கழகங்கள், சார்பு அமைப்புகளின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்யும் பணி சென்னை தவிர்த்த மற்ற மாவட்டங்களில் நடைபெற்றுள்ளது. இந்த பணியின் போது கழக பணிகளை மேம்படுத்துவது குறித்த கருத்துக்களை பெற்று புதுப்பிக்கப்பட்ட கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் முழுமையாக உறுப்பினர்களிடம் சென்றடைந்து விட்டதா என்பதும் உறுதி செய்து அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சென்னையில் கழகம் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி கள ஆய்வுக் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி காலை 10 மணிக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திலும் மாலை 4 மணிக்கு வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்திலும் ஆய்வு மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளார். இதேபோல் முன்னாள் அமைச்சர் செம்மலை மாலை 4 மணிக்கு தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் காலை 10 மணிக்கு தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திலும் மாலை 4 மணிக்கு தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்திலும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அறிவித்துள்ளார். மேலும் முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் மாலை 4 மணிக்கு தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்தில் ஆய்வு செய்ய உள்ளார். முன்னாள் அமைச்சர் ப மோகன் காலை 10 மணிக்கு வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்திலும் மாலை 4 மணிக்கு வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்திலும் ஆய்வு செய்ய உள்ளார். இதேபோல் கழக அமைப்பு செயலாளர் மு சிங்காரம் சென்னை புறநகர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த பணியின் போது சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் சார்பு அணி நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், முன்னாள் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பணியை முழு கவனத்துடன் செய்திட மாவட்ட செயலாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.